ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தானே சார் ஒரு அது வந்து எங்கள் அகில இந்திய தலைமை பேசும். பொதுவெளியில் இங்கெல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி மாநிலம் பொதுவெளியில் பேசக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்கிறோம். பொதுவெளியில் பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ காலம் பேசாமல் இப்போ தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு, பொதுவெளியில் பேசக்கூடாது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். நீங்கள் பொதுவெளியில் எது பேசணுமோ பேசணும், அறைக்குள்ளே பேசுகிறத பொதுவெளியில் பேசினா எங்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிகிட்ட சொல்லுவோம். நாங்கள் அவங்க வழிகாட்டல் தான் நடக்கணும். எனக்கு பேச தெரியும், நான் என்ன ஒன்றாலும் உங்கள் முன்னாடி பேசினேன்னா அதுக்கு எதுக்கு கூட்டணி, அதுக்கு என்ன முறை, அது என்ன ஜனநாயகம்? ஒரே ஒரு தேர்தல் தொடர்பாகவே நீங்கள் வந்து பொதுவெளியில் பேச வேணாலும் டெல்லியிலே சொல்லியிருந்தீங்க, தமிழ்நாட்டிலே பல இடங்களில் சொல்லியிருந்தீங்க. பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இல்லை மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், பலரும் இதை மாதிரி செய்கிறாங்க. மாநில தலைவராக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுப்பீங்களா? நான் இன்னைக்கு அது விஷயமா தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பேச போகிறோம், ஆலோசனை செய்வோம். ஜனநாயகத்துக்கு முரணாக, அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் தவறு தான். நான்